அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நம்முடைய பண தேவையை பூர்த்தி செய்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். பதிவுக்கு போறதுக்கு முன்பு அனைவரும் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிடுங்க. இந்த பதிவை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம எவ்வளவோ பதிவுகள் போடுறோம், எல்லா பதிவையும் எல்லாரும் பார்க்கறது இல்லை. அதுல கூறப்பட்டுள்ள வழிமுறைகளை எல்லாராலும் பின்பற்ற முடிவதில்லை. ஒரு சிலரால் தான் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும். அதாவது நல்ல நேரம் காலம் நமக்கு இருந்தால் மட்டுமே நல்ல விஷயங்கள் நம்முடைய கண்களில் படும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த விஷயமே தெரியவே தெரியாது, அப்படியா, இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு நல்ல காலம் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல மனிதர்களை நல்ல விஷயங்களை நம்முடைய கண்களில் காட்டும். அதனால தான் நம்ம தினம்தோறுமே இந்த பிரபஞ்சத்திற்கு எப்பொழுதெல்லாம் நம்மளால் முடியுதோ அப்பொழுதெல்லாம் நன்றி 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 அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம நன்றி சொல்ல 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 பிரபஞ்சம் நல்லவற்றை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஆமாங்க, இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடு உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய பண கஷ்டம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பண கஷ்டம் தாங்க முடியாமல் பல கடன்களை வாங்கி வச்சிருக்கிறீங்க, அந்த கடன் சுமை என்னால் சுமக்கவே முடியல, என்னுடைய கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது அந்த கடன் சுமை, என்னால் நிம்மதியான தூக்கமோ அல்லது நிம்மதியான சாப்பாடோ என்னால் சாப்பாட முடியல, என்னால் என்னுடைய குடும்பத்தாரும் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால தங்களுடைய தாத்தா வாங்கிய கடன் அவங்க அப்பாவுக்கு வரும், அவங்க அப்பா வாங்கிய கடன் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் அந்த பிள்ளைகள் சுமக்க வேண்டி இருக்கும். அந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே அவ்வளோ கடன் சுமையை அவங்க தங்களுடைய தோள்களில் சுமந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களும் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரிக்கலாம். ஆனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடாது. நீங்கள் இதை காலையிலே உச்சரிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுனா சாப்பிடலாம். நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய பூஜை அறையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விளக்கேற்றிட்டு, உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது கஜலட்சுமி அம்மன் விளக்கோ நீங்கள் ஏற்றி வச்சுட்டு, பெருமாள் படம் நிச்சயமாக எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் இருக்கும், அந்த பெருமாளை வணங்கி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்வ கடவுள், செல்வத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியையே தன்னுடைய திருமார்பில் ஏந்தியவர் தான் நாராயணன். அதனால் நம்ம நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ என்ன அந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் யாரிடமும் சொல்லாதீங்க. அதாவது உங்களுடைய வீட்டு நபர்களோ அல்லது உங்களுடைய உறவுக்காரங்களோ அல்லது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நான் இதை மாதிரி இந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. சில பேர் கேட்பாங்க, இதை எத்தனை நாள் உச்சரிக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீர்களோ, உங்களுடைய பூஜை அறையிலோ அல்லது பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போகும் பொழுதோ இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். 21 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சனிக்கிழமை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு விசேஷம். ஸோ அப்படி நீங்கள் போகும்பொழுது துளசி மாலை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சாத்துங்க. தாயாருக்கு மல்லிகை பூ அல்லது குங்குமம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை அங்கே ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் உச்சரிக்கும் பொழுது முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சில பேர் பல பேரிடம் பணம் தந்து ஏமாந்திருப்பாங்க, அந்த பணம் அவர்களிடம் திரும்ப வரவே வராது. ஸோ அப்படிப்பட்டவர்களும் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாங்க. அதே போல் பணம் என் கையில் தங்கவே மாட்டேங்குது, வீண் விரைய செலவு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, 2 பேர் என் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறோம், ஆனால் வாங்குகிற பணம் வட்டிக்கே செலவாகுது, முதல் ஒரு 7-8 நாட்களில் மாதம் ஆரம்பித்து முதல் 7-8 நாட்கள்லேயே அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. ஸோ நாங்கள் கடன் வாங்க வேண்டியதற்கு பணப்பற்றாக்குறை, வறுமையில் பாதி நாள் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை நீங்கள் உச்சரிக்கலாம். வீண் விரைய செலவுகள் குறையவும், நம்முடைய சேமிப்பு அதிகரிக்கவும், நம்முடைய கைகளில் எப்பொழுதும் பணம் தாராளமாக புழங்குவதற்கும் இந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரம் ஏன் இவ்வளோ
புகழ்பெற்ற ஒரு மந்திரம். இது நிறைய பேருக்கு வெளியில தெரியாது. இத மாதிரி தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதை நம்பிக்கையோட உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். முன்னொரு காலத்துல ஒரு முனிவர் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து தான் சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு தெய்வீக மணியை தன்னுடைய கையில் பெற்றார். அந்த சிந்தாமணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேண்டியதை நம்மிடம் தரக்கூடிய ஒரு மணி தான் சிந்தாமணி. ஐம்பெருங்காப்பியங்கள்ல நம்மளுக்கு சிந்தாமணி அப்படிங்கிறது தெரியும். சீவக சிந்தாமணி அப்படின்னு அழைப்போம். அது தமிழ் தாய் கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம். அந்த சிந்தாமணி அப்படிங்கிற கல் அவர் கையில கிடைச்சது. தனக்கு எது வேணும்னாலும் அந்த ஒரு மணியை வச்சு அவர் சாதித்து கொள்ளலாம். அந்த மணி அவர் கையில் கிடைப்பதற்கு முன்பு அவர் உச்சரித்தது இந்த 4 வரிகள் தான். பெருமாளுடைய சக்தி வாய்ந்த இந்த 4 வரிகளை மட்டும்தான் அவர் உச்சரித்தார். அதே போல நாமும் இதை முழு நம்பிக்கையுடன் உச்சரிக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். நாம உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரம் இதுதாங்க. நமோஸ்து விஷ்ணவே நித்யம் நமஸ்தே, பீதவாசசே நமஸ்தே, சாத்திய ரூபாய நமஸ்தே, ஜல ரூபினே. இந்த ஒரு மந்திரம் தாங்க. இந்த 4 வரி மந்திரம் அவ்வளவு செல்வ செழிப்பையும் பண வசியத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு சார்ட் பேப்பரில், நல்ல ஒரு திக்கான சார்ட் பேப்பரில் அழகாக எழுதி அதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுடுங்க. போட்டுட்டு உங்கள் பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு முன்பு வைத்து நன்றாக பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த ஒரு சார்ட் பேப்பரை எடுத்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க. லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹேண்ட்பேக்கோ எது உங்களிடம் எப்பொழுதும் இருக்குமோ அந்த ஒரு பர்ஸில் நீங்கள் இதை தாராளமாக வச்சுக்கலாம். இது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்பொழுது உங்கள் பூஜை அறையில் உச்சரிக்கலாம், கோவிலில் உச்சரிக்கலாம். இதை உங்கள் பர்ஸில் இருக்கிறத நீங்கள் எப்பொழுதுமே எடுத்து உங்கள் கண்களால் பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக பணத்தை வசியம் செய்யும் ஒரு சூழலை, ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய மன திடம் இருக்குது இல்லையா, மனோதிடம் அப்படிங்கிறத அதிகரிக்கும். அந்த பணத்தை எப்படி பல மடங்கு பெருக்குவது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை உங்களுக்கு அது ஏற்படுத்தும். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உச்சரிக்கிறவங்க உச்சரிங்க. அப்படி இல்லைன்னா பர்ஸில் வச்சுட்டு உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அதை உங்கள் கண்களால் பாருங்கள். அதுவே உங்கள் மனசில் பதிஞ்சிடும். இப்போ இந்த மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்பொழுதும் மகாவிஷ்ணுவிற்கு நமஸ்காரங்கள், மஞ்சள் நிற ஆடை அணிந்தவருக்கு நமஸ்காரங்கள், ஆதியான எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பேரண்ட வடிவமானவருக்கு நமஸ்காரங்கள், நீர் வடிவில் விளங்குபவருக்கு நமஸ்காரங்கள். இதுதாங்க அந்த பாடலோட அர்த்தம் அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கின்றதோ அவங்க நீங்கள் இன்னைக்கு இருந்தே இதை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.